Okay, we'll see this question. Frequency of limited range array elements. Okay, நமக்கு வந்து you are given an array containing positive integers. நமக்கு array கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் positive integers. These integers can be from 1 to p. Okay, pன்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த integers வந்து கொடுத்துருக்க integers வந்து 1ல இருந்து p குள்ளே இருக்கலாம். p 55னா 1ல இருந்து 55 குள்ளே இருக்கலாம். ஓகே, இதில் வந்து சம் நம்பர்ஸ் திருப்பியும் வரலாம், இல்லை சம் நம்பர்ஸ் வந்து இல்லாமையும் இருக்கலாம். Your task is to count the frequency of all the numbers that lie in the range 1 to n. ஸோ நம்மளுடைய வேலை என்னன்னா என்னன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1ல இருந்து n வரைக்கும் ஒரு நம்பரும் எத்தனை வாட்டி வந்திருக்குது அதை கவுண்ட் பண்ணி ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1ல இருந்து n வரைக்கும், அதாவது 1ல இருந்து 5 வரைக்கும் என்னது 1 2 3 4 5. 1 எத்தனை வாட்டி வந்திருக்குது? இதில் 1 வரவே இல்லை, அதனால் 0. 2 எத்தனை வாட்டி வந்திருக்கு? 2 வாட்டி வந்திருக்கு. 3 2 வாட்டி வந்திருக்கு. 4 வரவே இல்லை. 5 ஒரு வாட்டி வந்திருக்கு. இதை தான் நம்ம அவுட்புட்டில் ரிட்டர்ன் பண்ணணும். ரைட், வேறு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ வேறு எக்ஸாம்பிளில் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா p வந்து 9. ஸோ 9 இருக்கிறதுனால இங்கே இருக்கிற அறையில் இருக்கிற நம்பர் 1ல இருந்து 9 இருக்கலாம். நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? 1ல இருந்து அதாவது 2 வரைக்கும், அதாவது 1 and 2 எத்தனை வாட்டி வந்துருக்கு ரிட்டர்ன் பண்ணணும். 1ம் வரல 2ம் வரல, அதனால் 0 0 ரிட்டர்ன் பண்ணணும். ரைட், ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 1ல இருந்து n வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு சிம்பிள் லாஜிக் வந்து n என்னவோ அத்தனை கவுண்டர்ஸ் வேணும். we will have n counters. இந்த கவுண்டர்ஸ் என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த அரேவை ட்ராவர்ஸ் பண்ணுவோம், ஒரு எலமெண்ட்டாக போவோம். ரைட், ஒரு எலமெண்ட்டாக போய் என்ன வேல்யூ இருக்கலாம்? 1ல இருந்து pக்குள்ளே இருக்கலாம். ஸோ நம்ம பார்க்குற நம்பர் வந்து நமக்கு தேவையானது வந்து 1லேருந்து n வரைக்கும் தான். நம்ம பார்க்குற நம்பர் என்னை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கரஸ்பாண்டிங் கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். ரைட்டு, ஸோ இப்போ நமக்கு n கவுண்டர்ஸ் வேணும். n கவுண்டர்ஸ்க்கு நம்ம n வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். அது கஷ்டன்றதுனால நம்ம வந்து we will declare a counter array. ஓகே, n கவுண்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அரே. நம்ம ஒரு எலமெண்ட்டாக போகிறோம். அந்த எலமெண்ட் வந்து நம்ம என்னை விட கம்மியாக இருந்தால் தான் நமக்கு தேவை. ஏன்னா என்னை விட பெரிய நம்பராக நமக்கு தேவையே இல்லை, கவுண்ட் பண்ணவே தேவையில்லை. ஸோ என்னை விட கம்மியாக இருக்குன்னா அது கரஸ்பாண்டிங் கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ 1ல இருந்து 5 வரைக்கும் கவுண்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அரே எப்படி இருக்கும்? 5 எலமெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஓகே, இப்போ நம்ம ஒரு எலமெண்ட்டை பார்க்குறோம், 3யை பார்க்குறோன்னா இதுதான் அந்த தேர்ட் கவுண்டர். கரெக்டாக? இது வந்து ஃபஸ்ட் கவுண்டர், செகண்ட் கவுண்டர், இந்த தேர்ட் கவுண்டர். இதோட இண்டெக்ஸ் என்ன? 2 0 1 2 3 4. அப்போ என்ன வேல்யூ பார்க்குறோமோ -1 பண்ணால் இண்டெக்ஸ் வந்துடும். ஸோ அதை தான் அப்படி போய் தான் நம்ம கரஸ்பாண்டிங் கவுண்டருக்கு போய் இதை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடுவோம். ரைட், ஸோ இது இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா அரே வச்சுருக்கோம். அந்த அரேவில் இந்த கவுண்ட் வேல்யூலாம் போட்டுட்டு ஃபைனலாக நம்ம இந்த அரேலேருந்து நம்ம என்ன அரே கொடுத்துருக்காங்களோ இன்புட் அரேயில் இந்த கவுண்ட்டை காப்பி பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை, கொடுத்துருக்கிற அரேலேயே அந்த கவுண்டர் நம்பர் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூவை கொடுத்துருக்கிற அரேல காப்பி பண்ணிடுறோம். காப்பி பண்ணிட்டா இது வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சில டைமில் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது, சில டைமில் பாஸ் ஆக மாட்டுது. சில டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது. பட் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூ வருதோ என்ன அவ்வளோ மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சொல்யூஷனை ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா யூஸ்வலாக அந்த லாஜிக் வந்து யூஸ்வலாக இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த அரேல எந்த நம்பர் பெருசாக இருக்குமோ, ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 3யா, ஸோ எந்த நம்பர் மேக்ஸிமம் இருக்குமோ, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரேல மேக்ஸிமம் நம்பர் வந்து
9 9ஆக தான் இருக்க முடியும். ஏன்னா 1லேருந்து 9 தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இப்போ நம்ம ஒரு வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ்க்கு எப்படி போகிறோம்? ரைட், ஒரு வேல்யூ எடுத்த இப்போ 3 எடுத்துக்குது, 3யோட கரஸ்பாண்டிங் கவுண்டர் எப்படி போகும்? ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 வரைக்கும் கரெக்டாக 1 2 4 கவுண்டர் இருக்கும். ஓகே, இது வந்து 1க்கான கவுண்டர், 2க்கான கவுண்டர், 3க்கான கவுண்டர், 4க்கான கவுண்டர். இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3. ஸோ நம்ம ஒரு வேல்யூ எடுக்கிறோம், அது கரஸ்பாண்டிங் கவுண்டருக்கு எப்படி போகிறோம்? அது கரஸ்பாண்டிங் கவுண்டர் -1 பண்ணி போகிறோம். கரெக்டா? ஸோ நம்ம ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அரேல இருக்கிற எல்லா வேல்யூமே -1 பண்ணலாம். ஓகே, ஏன்னா எடுத்து நம்ம -1 பண்ணி இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எடுத்து அப்படியே நம்ம அந்த கரஸ்பாண்டிங் அப்படியே இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி அந்த கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லா இதுக்கும் -1 பண்ணுறோம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது -1 பண்ணால் என்ன ஆகிடும்? இந்த வேல்யூ எல்லாமே 2 2 2 2 ஆகிடும். கரெக்டாக? -1 பண்ணால் எல்லா வேல்யூ -1 பண்ணால். செகண்ட் வந்து இதில் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது? ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேல்யூ எடுக்கிறோம், அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸுக்கு போகிறோம், அந்த இண்டெக்ஸில் இந்த பெரிய வேல்யூவை ஆட் பண்ணிகிட்டே வரும். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஸோ இதே அரே தான், இதே அரே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ பார்க்குறோம், 2வா, அதை இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி இங்கே போகிறோம். இந்த இடத்துல இதில் பெரிய வேல்யூ என்ன இருக்க முடியும்? 3. ஸோ 3 ஆட் பண்ணுறோம். ரைட், அடுத்து இங்கே போகிறோம், இது ஒரு இண்டெக்ஸுக்கு போகிறோம். இங்கே என்ன வேல்யூ இருக்கும்? 3 இருக்குமா? 3 ஆட் பண்ணுறோம். திருப்பி இங்கே போகிறோம், அந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல 3 ஆட் பண்ணுறோம். அப்புறம் திருப்பி இங்கே போகிறோம். எல்லா வேல்யூவும் எடுத்து அது கரஸ்பாண்டிங் கவுண்டரில் இண்டெக்ஸில் போய் இருக்கிறதுலே பெரிய நம்பரை ஆட் பண்ணிகிட்டே வந்துடுறோம். இப்போ எத்தனை வாட்டி 3 ஆட் பண்ணியிருக்கோம்? 4 தடவை ஆட் பண்ணியிருக்கோம். எத்தனை வாட்டி 3 ஆட் பண்ணியிருக்கோன்றத எல்லா நம்பரையும் 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை வாட்டி ஆட் பண்ணிருக்கோம் தெரிஞ்சிருமா? ஸோ இதை 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 2 3ஆல் டிவைட் பண்ணால் 0. இதை 2ஆல் 3ஆல் டிவைட் பண்ணால் 0. இதை 3ஆல் டிவைட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 4 தடவை 3 ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அப்போ 14 இருக்கும். கரெக்டாக? 12 + 3 14. 14 டிவைடட் பை 3 இஸ் 4. ஓகே, எத்தனை தடவை ஆட் பண்ணியிருக்கோமோ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது அது வந்துடும் நமக்கு. திரும்பி 2ஆல் டிவைட் பண்ணால் 0. இதை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம கோட் அடிப்போம். ஸோ இந்த லாஜிக்கை மெயினாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கோடிங் வந்து பார்த்திங்கன்னா கோடிங் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். நம்ம பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு எல்லா நம்பரையும் -1 ஆக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபார் int I = 0 I less than array dot length I ++. ஓகே, இதில் எல்லா வேல்யூவும் நம்ம மைனஸ் பண்ணணும், இண்டெக்ஸ் வந்து இதுவாக வர்றதுக்காக. ஓகே, நம்ம ஓகே இப்போ எல்லா 3யும் 2 2ஆக மாறிடுச்சு. ரைட், அடுத்தது we will go to all the values. திருப்பி I = 0 I less than arr dot length I ++. இப்போ ஒரு வேல்யூவாக போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வேல்யூவை அந்த வேல்யூவை எடுத்து அந்த வேல்யூவை நம்ம 3 ஆட் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக? நமக்கு அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ வேணும். ரைட், ஸோ அதனால் அந்த வேல்யூ எடுக்கிறது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வேல்யூ மாடுலோ P போட்டோம்னா நமக்கு அந்த வேல்யூ வந்துடும். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேயே நம்ம 3 ஆட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது இங்கே 3 ஆட் பண்ணிட்டோம், அப்புறம் இந்த 2 வரும்போது இங்கே ஒரு 3 ஆட் பண்ணிட்டோம். திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போது என்ன வேல்யூ இருக்கும்? 3 + 3 6 6 + 2 8 8ன்றது தான் இருக்கும் நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது. ஏன்னா இந்த இடத்துல 3 ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கான 8 தேவையில்லை, ஆக்சுவல் நம்பர் என்ன? 2 தான் வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை மாடுலோ 3 போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ணிக்கோமோ அதெல்லாம் போயிடும். நம்ம ரிமைண்டர் இந்த 2 மட்டும் தான் வரும். இந்த ஆக்சுவல் வேல்யூ கிடச்சிரும். இந்த ஆக்சுவல் வேல்யூ வந்து நமக்கு என்னை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, இஃப்
that value is less than n, என்னை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்தாச்சு அந்த வேல்யூவை, இப்போ இந்த வேல்யூ எடுத்தாச்சு, அதுக்கு கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் என்ன பண்ணணும், அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் நம்ம என்ன பிஓ 3 ரைட், அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் போய் இதை ஆட் பண்ணணும். கரெக்ட். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா இது என்ன பண்ணணும், இந்த கோடு ரைட். இப்போ மைனஸ், இந்த லூப்பில் எல்லா வேல்யூ மைனஸ் பண்ணிட்டோம். அடுத்த லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை வந்து ஃபஸ்ட் வேல்யூ எடுக்கிறோம், மாடுலோ பி, பி வந்து 3 கரெக்டா. ஸோ 2 மாடுலோ 3 இஸ் 2 தான். ஸோ அதை வந்து வேல்யூ லெஸ் தென் என், என் வந்து 4 லெஸ் தென் என் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் இந்த இடத்துல போய் அந்த பி வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி இங்கே அடுத்த லூப்பில் இங்கே வரும், அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் போய் பி ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்த வாட்டி இங்கே வரும், இங்கே ஆட் பண்ணால் என்ன இருக்கும், 3 + 3 6, 6 + 2 8 இருக்கும். நம்ம மாடுலோ பி பண்ணோம்னா 8 மாடுலோ 3 என்ன வரும், ரிமைண்டர் 2 வரும், நமக்கு ஆக்சுவல் வேல்யூ கிடச்சிரும். அது லெஸ் தென் என்ன, அப்போ அது கூட திருப்பி பி அந்த இண்டெக்ஸில் போய் திருப்பி இங்கே பி 3 ஆட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஆட் ஆகிட்டே வரும். நம்ம கடைசியாக பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன் பண்ணணும், திருப்பி எல்லா எலமெண்ட்டுக்கும் போய் எது வரைக்கும் போகணும் அப்படின்னா நமக்கு n வரைக்கும் போகணும். n வரைக்கும் போய் இதில் நம்ம எல்லா இது நமக்கு 4 எலமெண்ட்ஸ் வேணுமா, ஃபுல்லாக 4 எலமெண்ட்ஸ் வரைக்கும் போய் எல்லாத்தையும் பியால் டிவைட் பண்ணணும். ரைட். ஸோ ஏஆர்ஆர் ஆஃப் ஐ டிவைட் ஈக்குவல் டு பி. ரைட். இப்போ டிவைட் எதுக்கு பண்ணுறோம், அப்போ தான் நமக்கு எத்தனை வாட்டி 3 ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஓகே, இங்கே 4 வாட்டி இதை டிவைட் பை பின்னா இது 0 ஆகிடும். இங்கே 4 வாட்டி ஆட் பண்ணியிருக்கு, அப்போ டிவைட் பை 3 போட்டோம்னா இங்கே 4ன்னு வந்துடும். ரைட். இதை மட்டும் நம்ம பண்ணாலே போதும். லெட் சப்மிட் அண்ட் சி. val is equal to ARR of I modulo P. என்ன பாது, வேரியபிள் P, Pக்கு பதிலாக ஸ்மால் p போட்டேன், கேபிட்டல் P அங்கே இருக்கு. ஸோ ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒரு அரேல ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஒரு லிமிட்டட் ரேஞ்ச் தான் இருக்குது. அதாவது அந்த அரேல மேக்ஸிமம் நம்பர் என்னன்னு தெரியும். ரைட். ஒரு அரேல மேக்ஸிமம் நம்பர் என்ன தெரியும். இப்போ இந்த அரேயை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 5 இருக்குது அப்படின்றது தெரியும். அப்போ எவ்வளோ வாட்டி வந்து கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், ஒரு இடமா போய் இப்போ 2 வருதா, அந்த கரஸ்பாண்டிங் கவுண்டர் இங்கேயே போ. ஓகே, இது வந்து 1க்கு, இது 2க்கு, அப்போ இந்த இடத்துக்கு போ. இந்த இடத்துல போய் ஒரு 5 ஆட் பண்ணிவிடு. 3 வந்திருக்கா, 3 இடத்துல இந்த இடத்துல போய் ஒரு 5 ஆட் பண்ணு. திருப்பி இங்கே 3 வந்திருக்கா, இந்த 3 இங்கே போய் இங்கே 5 ஆட் பண்ணு. 2 வந்திருக்கா, இங்கே போய் இங்கே 5 ஆட் பண்ணு. இப்போ ஒரு இடத்துல எத்தனை வாட்டி 5 ஆட் பண்ணியிருக்க அதை பொறுத்து அந்த நம்பர் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு அரே யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த பெரிய நம்பரை அந்த இடத்துல ஆட் பண்ணிகிட்டே போகணும். எத்தனை வாட்டி ஆட் பண்ணியிருக்கன்றதை டிவைட் பண்ணால் தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம கவுண்டை கண்டுபிடிச்சிடலாம்.